இவ்வளவு நாள் நீ உலகத்துக்குரியவன். நீ படிக்கிறதுக்காக தான் அந்த காலேஜ் வந்த. உனக்கு நான் படிப்பையும் தருவேன். உலக பிரகாரமாக உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அவ்வளவு நான் தருவேன். நான் கொடுத்தது ஏதாவது உனக்கு குறைவு மாதிரி தெரிஞ்சா நீ கேட்டால் அதையும் நான் உனக்கு தருவேன். போதாது இருந்தால் அதையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். ஆனால் நீ யாரு? நீ பரிசுத்தாவி பெற்றவன். ஆகையினால நீ உலக பிரகாரமான சிந்தனைகளெல்லாம் விட்டுறணும். உலக பிரகாரமான எண்ணங்களெல்லாம் விட்டுறணும். அப்படி போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி என் உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி இந்த எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் உடைச்சி நொறுக்கி என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு வச்சுட்டாரு. அன்றைக்கு அந்த 1 Corinthians 2:15 மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக தம்மை எனக்கு விளங்க பண்ணினார். அந்த வசனத்தை படிக்க படிக்க எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நீ ஆவிக்குரியவன், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான தெய்வத்துக்கு நீ ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அன்றைக்கே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆரம்ப நாட்கள் இந்த வசனம் எனக்கு புரியலை. ஆனால் படிப்படியாக சாமுவேலுக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினது போல இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு விளக்கி காட்டி கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய ஆயுள் கால வாக்கு தத்துவம். சொல்லுங்க. இதை வச்சே என் வாழ்க்கை 68 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளோ காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ எதை வச்சு தான் ஓடும்? நான் சாப்பிட்டதுனாலேயோ அல்லது வேறு எனக்கு வசதி வாய்ப்பு வச்சுல அல்ல பிறகு இந்த வசனத்தை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கிற குறையும் ஓடுவேன். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ ஆவிக்குரியவன், நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாய். உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். என்னதான் நடக்கு சபையில் உன்னால் நிதானிக்க முடியும். வீடு எப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உன்னால் நிதானிக்க முடியும். சபையில் யார் குழப்பத்தை உண்டாக்குதாங்க உன்னால் நிதானிக்க முடியும். நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். ஆனால் உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். உன் வீட்டில் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை, அது யார் காரணம், உன்னால் நிதானிக்க முடியும். பிசாசை பற்றி உனக்கு நிதானித்து சொல்ல முடியும் என்று சொல்லி அநேகங்களை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். நீ நிதானித்து எதையும் பேசுகிறாத, மனசில் வச்சுக்கா. யார்ட்டையும் போய் சொல்லிவிடாத, சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ மனசில் வச்சுக்கிட்டு எதை நிதானிக்கையோ அதை அப்படியே ஆல்டரில் போய் நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு போட்டு பின்னால் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆனாலும் மற்ற ஒருவனாலும் அவனை ஆராய்ந்து நிதானிக்க, நீ எல்லாரையும் ஆராய்ந்து நிதானிச்சிடலாம். ஆனால் ஒன்னே யாரும் ஆராய்ந்து நிற்க முடியாது. நீ ஒரு காற்று. அல்லேலூயா. நீ ஒரு காற்று. காற்றுடைய கிரியைகளை பார்க்க முடியும். காற்றை யாரும் என்ன செய்ய முடியாது. அது